எக்ஸசைஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ், ஸ்ட்ரக்சர்ட் வாக்ஸ், இல்லைன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நல்ல ஒரு பிரிஸ்கான வாக், அது போக மென்டல் ஸ்டிமுலேஷன். அதனால் எனர்ஜி நீட்ஸ் வந்து மாடரேட். அப்பார்ட்மெண்ட்டில் இந்த டாக்ஸ் வளர்க்கலாமா? தாராளமாக வளர்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி ராட் வைலர் வளர்க்குறதுன்னு. அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னா, வெளியில் வாக் கூட்டு போகிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த டாக்ஸை தாராளமாக வளர்க்கலாம். ஆனால் கிளியர் பவுண்டரிஸில் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் நெய்பர்ஸ் இருப்பாங்க. உங்கள் டாக்ஸ் வந்து தேவையில்லாமல் ஏதாவது பார்க் பண்ணுறது, தேவையில்லாமல் அதுக்கு அஜிடேஷனை கொண்டு பண்ணுறது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் கமிட்டடாக இருந்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் இந்த டாக்ஸை வளர்க்கலாம். இது புது இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம் சில பேருக்கு, சில பேர் அப்படி இல்லைன்னு கூட என்கிட்ட சொல்லலாம். இதுதான் உண்மையான. சில்ட்ரன் அண்ட் ஃபேமிலி, அந்த பேக்குள்ளே இருக்க குழந்தைங்கள்கிட்டையும் அது ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். ஆனால் ப்ராப்பர் சோஷியலைசேஷன் இருக்கணும் அந்த டாக்ஸுக்கு. வெளியிலேருந்து உங்கள் சொந்தக்காரங்க யாராவது குழந்தைங்க வர்றாங்க, இவங்க வர்றாங்க அப்படின்னா அது குட்டியாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்லியராக சோஷியலைஸ் பண்ணுறது நல்லது. அப்படி சோஷியலைஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு அதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அந்த டாக்ஸ்கிட்ட விளையாடுறதுக்கு சொல்லி தரணும். ராட் வைலர்ஸ்னாலே குழந்தைங்களுக்கு டேஞ்சர் கிடையாது. எந்த டாகுமே குழந்தைங்களுக்கு டேஞ்சர். சரியாக நீங்கள் அதை சோஷியலைஸ் பண்ணாமல், சூப்பர்வைஸ் பண்ணாமல் குழந்தைங்களோட விளையாட விட்டிங்கன்னா